அந்த பாம்பை பிடிச்சி எடுத்துன்னு போய் பட்டாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். பட்டாம்பாக்கத்தில் விட்டுட்டு வந்தோம். அவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த பாம்பு இங்கே வந்துடுச்சு. ஜீவசமாதி ஆக போகுது, அதை ஜீவசமாதி ஆகுங்கன்னு சொன்னார். மறு வெள்ள நாகம் மட்டும் மேலே ஏறி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிச்சு. ரிஷிமார்கள்லேருந்து இங்கே இருக்காங்க. பள்ளம் நோண்டும் போதே அவங்க காலையே பார்த்துட்டோம். அது அகோரிகள்லாம் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுற இடம் இது. பஸ் ஏறிலாம் வர மாட்டாங்க, நேராக இறங்கி தான் அப்படியே நம்மகிட்ட காக்கா இன்னும் கொக்கு இறங்குற மாதிரி இறங்கும். 13 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது அது மாதிரி. எங்கள் அப்பா வந்து சாராய வியாபாரி. இவர் 21வது நாள் இவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சுட்டு 48 நாள் சேர்ந்து கண்ணு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கு கர்ப்பிணி பெண் வந்து அதில் மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னவங்க வந்து அதிலே ஐக்கியமாயிட்டாங்க. நான் வந்து தான் தோன்றி நாகமாக இந்த இடத்துல வருவேன். அவங்க சொன்ன மாதிரி 29வது நாள் கரெக்டாக தான் தோன்றி நாகமாக உருவாகி இந்த குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வைப்பாங்க. ஒரு பழம் அவங்க வச்சாங்கன்னா அந்த அடுத்த டைம் அது கருத்தரிக்காது. இந்த விளக்கு வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவோம் விளக்குல. மீதி பூரா பார்த்தீங்கன்னா இளநீர் தான், இளநீர் தேங்காய் தண்ணி. ராகு கால டைம்ல வந்து விளக்கேற்றுவேன். வீடு ஒரு படி 2 படி 3 படி கட்டியிருக்கேன். வீரன் வந்து நம்ம பில்லி சூனி சம்மந்தப்பட்டவங்க இல்லை நோய் நொடியில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் இங்கே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இந்த கோயில் சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் ஒரு இது இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அந்த கோயிலை பார்த்துட்டு தான் அந்த கோயில் மெயின் ஆலயத்தை பார்க்கணும்னு ஒரு இது இருக்கும். அது மாதிரி இந்த இடமும் அப்படிதான். இந்த இடத்துல வந்து முதல்ல வீரனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாகிட்ட வரணும். அம்மாகிட்ட வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, இவரு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்றத அம்மா கிட்ட தகவல் கொடுப்பாரு. ஐயா இங்கே வந்து நம்ம அம்மாவை சுற்றிட்டு போகும்போது அந்த தகவலை வந்து அம்மா கிட்ட போய் சேரும். அப்போ நம்ம எதுக்காக வந்துக்கிறோன்றத இவர் அங்கே சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனைக்காக இவங்க வந்துக்கிறாங்கன்னா அம்மா கிட்ட தகவல் போன பிறகு அம்மா வந்து அதுக்கு அந்த தீர்வு கொடுப்பாங்க. நீங்கள் 2வது வாரம் 3வது வாரம் 5வது வாரம்னு வரும்போது உங்களுக்கு வாரம் வரும்போது ஒரு வேலையா செஞ்சு கொடுப்பாங்க அம்மா. அதுதான் அம்மாவுடைய சிறப்பு. இந்த வீரன் வந்து நம்ம பில்லி சூனி சம்மந்தப்பட்டவங்க இல்லை நோய் நொடியில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் இங்கே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இது வந்து வடக்கு பார்த்த அக்னி வீரபத்திரன். இவர் வந்து ஈச்சடி வீரன். இந்த வீரபத்திரன்கிட்ட வந்து நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அது நடக்கும். இது வந்து தான் தோன்றி எல்லாமே தானாவே உருவான அந்த காலத்துல ஆதியில வந்து 5000 வருஷத்து கோயில் இது. அந்த 5000 வருஷத்து கோயில் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சிறப்பா எந்த கோயிலுக்கும் நீங்க அந்த மாதிரி எல்லா கோயிலும் சுத்திட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சு. இது பாத்தீங்கன்னா இது 10க்கு 10 இது வந்து கொட்டியம்மா கோயில் கட்டுறதுக்காக நான் வந்து 10க்கு 10 பள்ளம் நோண்டி ஜேசிபி காரை வச்சு நோண்டி பார்த்துட்டோம். நோண்டி பார்த்துட்டு சரி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும் அன்றதுக்காக பார்த்து நான் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வரதுக்குள்ள 9 ஜாதி நாகம் உள்ள இறங்கி ஒரு ஜாதி நாகம் ஒரு நாகமும் உள்ள உள்ள சைஸ் பெருசாயிடுச்சு. அந்த பெரிய நாகம் வந்து இந்த சைஸ் 9 ஜாதி நாகம் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நான் ஃபயர் சர்வீஸ் மூலியமா போய் சொல்லும் போது அவங்க 4 மணிக்கு தான் வருவோன்னு சொல்லிட்டாங்க. 4 மணிக்கு வருவோன்னு சொன்ன பிறகு எனக்கு அப்புறம் என் கூட படிச்ச பையன் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க குரூப் அவங்க இட்டுன்னு வந்து அந்த பாம்பை பிடிச்சி எடுத்துன்னு போய் பட்டாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். பட்டாம்பாக்கத்தில் விட்டுட்டு வந்தோம். அவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த பாம்பு இங்கே வந்துடுச்சு. 2வது டைம் ஜானகிபுரம் பைபாஸ் பக்கத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து போய் கொட்டிட்டு வரோம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்துடுது. 3வது டால்டா கம்மலில் கொண்டு போய் கொட்டணும். அங்கே கொட்டிட்டு வரும்போது அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தாத்தா என்ன சொல்லிட்டாரு, ஜீவசமாதி ஆக போகுது, அது ஜீவசமாதி ஆகுங்கன்னு சொன்னார். மறுநாள் தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஜீவசமாதி பண்ணிட்டோம். அதுல ஜீவசமாதி எல்லாரும் ஒரு 1000 கணக்கில் ஜனம் இருந்தாங்க. ஆனா ஜீவசமாதியில வந்து அதுல ஒரு வெள்ள நாகம் மட்டும் மேலே ஏறி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிச்சு. வெள்ள நாகம் மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் அப்படியே லைனா பண்ணிட்டு வரும்போது அது கடைசியா இது அதுலதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அம்மா உருவானாங்க. அது உள்ளதான் இருந்தது. இந்த விக்கிரம் வந்து உள்ள இருந்தது, இது உள்ளதான் இருந்தது. அதை எடுத்து மறுபடியும் நாங்க மேலே வச்சுட்டோம். 10 நோண்டும் போதே உள்ள இருந்தது. ஆமா உள்ள இருந்தது. அதுல மேலே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்ப தான் தோன்றி நாகமா புதுசா இப்ப உருவாகின்னு வந்து இருக்கு. அது இருக்கு பாருங்க. அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சித்தரங்கள்லாம் ஏகப்பட்ட இந்த 2 ரிஷிமார்கள் இங்க இருக்காங்க. இதுல தானே அது அங்க நோண்டதுக்கு அப்புறம் இந்த 2 பக்கமும் 2 ரிஷிகள் இருக்காங்க இங்க. அது மெக்கர் வச்சு பார்த்தாங்கண்ணா. இப்ப சாமி பார்த்தோம்ல எவ்வளவு தூரம் வளர்ந்ததுன்னு பார்த்தோம். அதை பார்க்கும்போது 2 ரிஷிமார்கள் இருந்து இங்க இருக்காங்க. பள்ளம் நோண்டும் போதே அவங்க காலையே பார்த்துட்டோம். 2 உட்காந்துருப்பாங்கல்ல அந்த காலையே பார்த்துட்டோம். 2 இதுலயும்
நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஈரமாவே இருக்கு. அப்படியே 2 ரிஷிமார் இருக்காங்க இதுல. அது அகோரிகள்லாம் வந்து இங்க வந்து பூஜை பண்ற இடம் இது. 13 வருஷத்துக்கு ஒரு டைம் அகோரிங்க வந்து 150-300 பேருக்கு மேல வந்து இங்க யாகம் பண்ணுவாங்க. அவங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அவங்க எங்க இருந்து வருவாங்க அகோரிங்க? இது காசில இருந்து தானே வருவாங்க. அவங்கலாம் வந்து பஸ் சைட்லாம் வர மாட்டாங்க, நேரா இறங்கிதான் அப்படியே நம்ம கிட்ட காக்கா இன்னும் கொக்கு இறங்குற மாதிரி இறங்குற மாதிரி தான் தெரியும். ஃபுல்லா இறங்கி அப்படியே அவங்கதான் இங்க இருக்கு. நான் ஒரே டைம் தான் பாத்திருக்கேன். 13 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது அது மாதிரி. ஆமா, 3 வருஷம் ஆகி போச்சு முடிஞ்சு. அது இன்னும் 10 வருஷம் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வருவாங்க. இது புதுசா தோன்றி தானாவே வளர்ந்துருக்கு பாருங்க. இது இப்ப 2வது இடம். இதுதான் ஐயா வந்து கோயில் பூசாரியா இருந்து எங்க தாத்தா எனக்கு நாங்க 7வது தலைமுறையா பாக்குறோம். 8வது தலைமுறையா அவர் பார்த்தாரு. இப்ப 9வது தலைமுறையா நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த கோயில் வந்து எங்க தாத்தா எல்லாம் விளக்கு ஏத்திட்டு போயிடுவாங்க. அந்த காலத்துல பயந்துன்னு போயிடுவாங்க. இதுல எங்க அப்பா மட்டும்தான் வந்து இங்கேயே வந்து தங்கி இருந்து 1979 வந்தாரு. 79 வந்து 73 2013 இதானது. அது பாத்தீங்கன்னா இது எப்படின்னாக்கா இவர் எப்படி இங்க வந்தாருன்னா, எங்க அப்பா வந்து சாராய வியாபாரி. இவரு ஆரம்பத்துல இந்த ஊர்ல சாராய வியாபாரியா இருந்து சாராயம் காய்ச்சி விற்கிற வேலையை செஞ்சு இருந்துட்டு, அதுல எங்க அம்மா வந்து அந்த சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க வந்து அதுல ஒரு 10 லிட்டர் சாராயம் எடுத்து சாப்பிட்டு குடிச்சிட்டு, அந்த சரக்கு குடிச்சிட்ட பிறகு நான் இப்பச்சுன்னா அதுல தண்ணி ஊத்தி விட்டாங்க. அது எங்க வீட்டு பக்கத்துல விற்கிறதுக்கு வந்தபோது அது வந்து பக்கத்துல ஒருத்தர் சாராயம் சாப்பிட்டு போயிட்டு, என்னடா இது சாப்பாடு சரக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்தா தண்ணி ஊத்திட்டாங்கன்னு சொல்லி எங்க அம்மா தான் தண்ணி ஊத்திட்டான்னு எங்க அப்பா போயிட்டு எங்க அம்மாவை கடப்பாரியால மாரில் அடிச்சு ஒரு 15 நாள் சென்று இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க 15 நாள் சென்று இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு 21வது நாள் இவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. 2 கண்ணுமே அவருக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில கொண்டு வந்து போட்டுட்டாங்க அவரை. 48 நாள் விரதம் இருந்து, அதுவும் 48 நாள் விரதம்னா மதியானத்துல மட்டும் 1 லிட்டர் சாராயம் 1 லிட்டர் கூழ் 2யும் ஒன்னா கலந்து சாராயம் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு விரதம் இருந்துட்டு 48 நாள் சென்று கண்ணு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 5 கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணாரு. 5வது கும்பாபிஷேகத்துக்கு தான் எனக்கு பேச்சு வராது. எனக்கு பேச்சு 11 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு வராது. அதையும் அந்த அம்மா கிட்ட தான் எங்க அப்பா வேண்டின்னு என் புள்ள பேசணும்னு சொல்லி வேண்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு 11 வயசுல பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் நானும் என்னையும் அம்மா எங்க இட்டுக்கினான். அப்பாவுக்கு அப்புறம் என்னையும் ஆத்தா வந்து நான் வந்து வேற வேலை செஞ்சிருந்தேன். என்ன இந்த வேலைக்கு அம்மா எடுத்துக்கினாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்துல வந்து இந்த அரச மரத்தை வச்சு ஒரு 23 வருஷம் சென்று பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அதுல மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னவங்க வந்து அதிலே ஐக்கியமாயிட்டாங்க. அதிலேயே இதாகி எங்க அப்பா வந்து என்னடா அந்த அம்மாவை காணமேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த அம்மா அங்க கையை வச்சுமே உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி இந்த கோயில் பூசாரியா இருந்தவர்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து தோன்றி நாகமா இந்த இடத்துல வருவேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தோன்றி நாகமாவே வந்திருக்காங்க. இப்ப வந்திருக்காங்க பாருங்க, இதுதான் தோன்றி நாகம். அந்த கர்ப்பிணி பெண் வந்து சொன்ன வார்த்தை அவங்க சொன்ன மாதிரி 29வது நாள் கரெக்டா தோன்றி நாகமா உருவாகி இன்னைக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துன்னு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முட்டி வலி சம்பந்தப்பட்டவங்க, கால் வலி சம்பந்தப்பட்டவங்க, வயிறு வலி சம்பந்தப்பட்டவங்க, சோல்டு வலி, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இவங்க அனைத்து பேரும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால பூஜை நடக்கும். அந்த பூஜை நடக்கும்போது அவங்கவுங்க ஒரு எலுமிச்சம்பழம் அவங்க கையாலேயே வச்சாங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். ஆமா, இது வந்து இந்த 2 நாக்கு இருக்கு பாருங்க, அந்த 2 நாக்குலயும் இந்த குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க வைப்பாங்க. ஒரு பழம் அவங்க வச்சாங்கன்னா அந்த அடுத்த டைம் அது கருத்தரிக்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து நெஞ்சு வலி உள்ளவங்களுக்கு, இந்த இடத்துல நெஞ்சு வலி உள்ளவங்க ஒரு சைடு மார்பம் வலிக்கிறவங்கலாம் இங்க வந்து எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. இங்கெல்லாம் இந்த பக்கம் வந்து வயிறு வலி சம்மந்தப்பட்டவங்க, இதுல இருந்து வயிறு வலி சம்மந்தப்பட்டவங்க வைக்கலாம். வயிறு வலிக்குது, வயிறு உபசமா இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுல வச்சு அந்த மாதிரி பயன்பட்டா இது சரியாயிடும். அடுத்த வாரத்துக்குள்ளே படிப்படியா சரியாயிடும். இது வந்து இடுப்பு வலி இருக்கிறவங்க இதுல இடுப்பு வலி வைக்கிறவங்க, கை வலி உள்ளவங்க இதுல எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பூஜையில ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் மேல வைப்பாங்க. அவங்கவுங்க அந்த பூஜை டைம்ல நிறைய ஃபுல்லா எலுமிச்சம்பழம் ரம்பிடும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பாத எரிச்சல்,
இது முட்டி வலி. எனக்கு எங்கேயும் போய் முட்டி வலி சரியாகலன்றவங்க இங்க வந்து அம்மாட்ட வந்து அந்த முட்டி எங்க வலிக்குதோ அந்த இடத்துல எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு அங்க வச்சுட்டா அடுத்த வாரத்துக்குள்ள அந்த முட்டி வலி ஓரளவு குறைஞ்சிரும். அப்புறம் 2வது வாரம் ஃபுல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவோம் விளக்குல. மீதி பூரா பாத்தீங்கன்னா இளநீர், இதுதான் இளநீர், தேங்காய் தண்ணி, இதில் தான் அந்த விளக்கு கருவறைக்குள்ள வந்து எரியுது. பாத்தீங்கன்னா இளநீரும் தேங்காய் எண்ணெயிலையும் மட்டும்தான் எரியும். ஒண்ணு தேங்காய் இருக்காங்க. ஓம் சக்தி மகா சக்தி, ஓம் சக்தி மகா சக்தி, ஓம் மகா சக்தி, ஓம் சக்தி. ஹரி ஓம் மகா காளி. இங்க அண்ணி இல்ல வாங்க. காளி ஓம் பிடாரி ஓம் சக்தி ஸ்ரீ மகா காளி மாதாய். இந்த குடும்பத்தை பாலம் சரி நலம் சரி ஓம் கலை சரி ஓம் கிரி மகா காளி ஓம் சக்தி சரி சரி மகா காளி ஓம் சக்தி சரி. வணக்கம், என் பேர் வந்து அகத்தியர். நான் வந்து விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாலாமேட்ல இருந்து தாண்டி இந்த பக்கம் ஏரி உள்ள வந்து காளியம்மாவும் துர்கையம்மாவும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது முன்னாடி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போய் படிச்சுட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் நான். சரிங்களா, இது சக்தி வாய்ந்த சாமி, நீங்களும் எல்லாரும் வரணும், வந்து சாமியோட அருள் பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் குணசேகரன், சாலாமேடு, விழுப்புரம். லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒருத்தருடைய சொல்பை கேட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்து ஒரு வருஷம் 4 மாசம் ஆகுது. என்னால முடிஞ்சவர்களும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு கால டைம்ல வந்து விளக்கேற்றுவேன். விளக்கேற்றி இந்த தாயை மனமாற வேண்டி வந்து ஒரு வீடு கட்டினேன். வீடு ஒரு படி 2 படி 3 படி கட்டியிருக்கேன். பணம் இல்லாம ஆரம்பிச்சேன். இந்த ஆத்தாவுடைய இதுல சக்தியால ரொம்ப திருப்திகரமா முடிச்சிட்டேன் வேலையை. அதே மாதிரி ஒரு குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷம். கடன் வந்தது, கடன் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. மனசுல ஒரு எதிர்பார்க்கிற இதை விட ஒரு திருப்தியா இருக்கிறோம் குடும்பத்துல. இதுவே பெரிய விஷயம். இந்த ஊருக்கு வந்து 10-20 வருஷம் ஆகுது. வந்ததுல இருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறேன். இருந்து எந்த குறையும் இல்லாம இருக்கிறேன். இந்த அம்மா இருக்கிற தைரியத்துல நாங்கள் நைட்லயும் பகல்லையும் தான் உழைக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அம்மா தான் எங்களுக்கு துணை. இவ்வுலகிலே வந்து பாத்தீங்கன்னா இவ்வுலகிலே எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த ஒரே கருவறையில மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரே கருவறையில மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. காளியும் துர்க்கையும் இந்த இடத்துல மட்டும்தான். நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வளருது. 1887 அடி வரைக்கும் கீழ் நோக்கி வளருது. இந்த இதோடைய சாமியுடைய சிலையுடைய இது கீழ் நோக்கி வளருது. மேல வளர்ந்தா உலகம் அழிஞ்சிருன்றத அதை அதிகமா போட்டிருக்காங்க. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வளர்ந்ததுக்கே சென்னையில தண்ணி போந்தது. அப்பயே நாங்க தெரிஞ்சுக்கோ அப்ப இதெல்லாம் ஒரு இதா இருக்குன்னு. இப்ப கோயில்ல இருந்து நிறைய கோயில்ல இருந்து எண்ணெய்லாம் வரும். இந்த கோயில்ல எண்ணெய் இல்லை, இங்க எண்ணெய் குறைஞ்சதுன்னா கொரோனா வரும், கால்ரா வரும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குங்க. இது கீழ் நோக்கி வளர்ந்துன்னு இருக்கிறதுனால இது மேல வளர்ந்துன்னா உலக அழிஞ்சுன்றத அப்பயே போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்ப அம்மாவை வழிபடுறது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், நான் உலகத்துல எல்லா கோயிலையும் சுத்திட்டு வந்துட்டேன், எனக்கு எந்த கோயிலையும் போய் தீர்வு கிடைக்கலன்னு சொல்லும் போது கடைசி கோயில் தான் இது. நாளைக்கு உயிர் போக போகுதுன்னா கூட அம்மா சாட்சி ஏற்றி விட்டுரும். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டா 48 நாள் இங்க வந்துட்டா போதும். அவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். இந்த சில பேர்கிட்ட போயிட்டு இந்த பில்லி சூனி சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிட்டு நிறைய இடத்துல போயிட்டு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்ககிட்ட 5000 கொடுக்கணும், 50000 கொடுக்கணும், 10000 கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இந்த இடத்துக்கு வந்துட்டு 3 மாசம் நீங்க தொடர்ந்து அம்மாட்ட வந்து
வாரம் வாரம் வந்து விளக்கு ஏற்றிட்டு போனாலே போதும். உங்களுக்கு பில்லி சூனி சம்மந்தப்பட்டது அது வீட்டில் வச்சிருந்தாங்கன்னா 12 மணிக்கு அதுவா வெடிக்கும். வேற எங்கேயாவது உங்களுக்கு கோயில் குளத்துல வச்சிருந்தாங்கன்னா மண்ணாடு மண்ணு கரைஞ்சிரும். இந்த இடத்துடைய இது அதான். நீங்க இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டாலே போதும், அம்மா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த பில்லி சூனிய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க போனாலும் உங்களுக்கு செலவு தான் பண்ணணும். இந்த இடத்துக்கு செலவு தேவையில்லை. அம்மாவுக்கு வந்து விளக்கு தான் நீங்க போடணும். விளக்கு போட்டுட்டு போனாலே உங்களுடைய தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க காசு கேட்கறாங்கன்னா எதையும் செலவு பண்ண அவசியமே கிடையாது. எல்லாமே அம்மா கிட்ட முறையிடணும். இந்த கோயிலை பொறுத்தளவு மையோ மந்திரமோ தந்திரமோ வேலை இல்லை. எல்லாமே சாமி தான், நேரடி பார்வை தான். இந்த கோயில்ல பூசாரி நம்பி நானே சொல்லுவேன், என்னை நம்பி இந்த கோயிலுக்கு யாரும் தயவுசெய்து வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அம்மா தான். நேரடியாக அம்மாகிட்ட பேசுங்க. எதுவாக இருந்தாலும் அம்மாகிட்ட தான் பேசணும். அவங்க தான் எல்லாமே. குழந்தை இதுல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் நாங்க வந்து கொடுக்குற அந்த இதுல வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த கோயில்ல போய் எனக்கு குழந்தை இல்லை, இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா குழந்தை உருவாக்கி விட்டுருவாங்க அம்மா. எப்படின்னா ஒரு பொட்டைக்கோழி, கருப்பு பொட்டைக்கோழி வாங்கிட்டு வந்து அம்மாவை சுத்தி கொண்டு வந்து கொடுத்து அவங்க கர்ப்பப்பை பக்கமா வச்சு கொடுப்போம். வச்சு கொடுத்த பிறகு அந்த கோழி சுத்தி கொண்டு வந்து அங்க அம்மா எதிர்க்க விட்டாங்கன்னா அந்த கோழி என்னைக்கு முட்டையிடுதோ அன்னைக்கு கருத்தரிக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து அதே மாதிரி அவங்களுடைய ஜென்ம தோஷங்கள் இருந்தா மட்டும்தான் தள்ளி போவோம் கொஞ்சம். மற்றபடி ஏதாவது வேற ஏதாவது தடை, கன்னி புத்து உடையாம இருந்தா அந்த மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு எங்க போய் தாலி, இப்போ போன வாரம் கூட வந்தார் ஒருத்தர், நான் எல்லா இடத்துலயும் தாலி கட்டு வந்தேன், இந்த இடத்துல தாலி கட்டணும் 3ஆம் நாளே அவருக்கு இப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவார் எப்படியும். அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களாம் அம்மாவோட குழந்தை இது கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா தான் எனக்கு எங்கேயுமே கோர்ட்டு கேஸு, வீடு கட்டணும், மண் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தா எனக்கு எதுவுமே நடக்காத இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து அம்மாட்ட விளக்கு போடணும். ஆனா ஒவ்வொரு படத்துலயும் ஒரு விளக்கு போட்டா ஒவ்வொரு பலன். நீங்க என்ன பிரச்சனை நீங்க என்கிட்ட சொல்றீங்களோ அந்த பிரச்சனையை நான் அம்மாவை கேட்பேன். அம்மாவை கேட்டு அதுக்கு இந்த பழத்தை விளக்கு போடுன்னு சொன்னாங்கன்னா அந்த பழத்துல நீங்க விளக்கு போட்டுனே வந்து 5 நாள் 5ஆவது வாரமே உங்களுக்கு அது வேலை முடிஞ்சிடும். 5 வாரம் 9ஆவது வாரத்திலே வேலை முடிஞ்சிடும். இதுல ஆப்பிள் பழம் ஆப்பிள்ல போடலாம், சீத்தாப்பழத்துல போடலாம், சப்போட்டாவில் போடலாம், பப்பாளியில போடலாம், கருணைக்கிழங்குல போடலாம், பூசணிக்காவில் போடலாம், தேங்காவில் விளக்கு போடலாம், ஆரஞ்சு பழத்துல விளக்கு போடலாம், வாழைப்பழத்துல விளக்கு போடலாம். வாழைப்பழத்துல விளக்கு போடுறது பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்காதவங்க, இல்லை எங்க வீட்டுக்காரம்மா என் பேச்சை கேட்க மாட்டுது, எங்க வீட்டுக்கு வரமாட்டுது என்ற பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அந்த வாழைப்பழத்துல விளக்கு போட்டால் வராதவங்க கூட வருவாங்க. அந்த வாழைப்பழம் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். அதனால அந்த வாழைப்பழத்துல விளக்கு போடுறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பழம் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காய் இருக்குது. அந்த காயில விளக்கு போட்டால் உடனே தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்க அம்மாவை வந்து நேரடியா வந்து பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கனாலே அம்மா அவங்களுக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா என்னவோ இந்த பிரச்சனைக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா அது நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அதை வச்சு நீங்க போட்டு லைன் பிடிச்சின்னு வந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு செட் ஆயிடும், சரியாயிடும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றேன். எதாச்சும் நான் எங்கள் பிள்ளை இங்கே இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிச்சு. அவருக்கும் திருமணம் ஆகலை. நான் இந்த கோயிலுக்கு வந்தவொடனே அப்புறம் அவர் முருகன் என்ன பண்ணாரு, அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீ அந்த மேலே அந்த சிலையை கட்டுங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்குனாங்க. அதே போல் 2 கேஸு கோர்ட்டில் இருந்து 2 கேஸு என் பக்கமாக தீர்ப்பாச்சு. இப்போ பிள்ளைக்கு தான் திருமணம் கேட்டுன்னு வரேன், இன்னும் கொஞ்சம் காலம் கிடச்சின்னு வராங்க அம்மா, என்னன்னு தெரியல. மீது எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க. கேஸ் எல்லாம் கூட என் பக்கம் தான் எல்லாமே தீர்ப்பாச்சு. இப்போ பிள்ளைக்கு தான் திருமணம், அது என்னன்னா கொஞ்சம் தள்ளி வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அது என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, அவங்க இப்போ பேசுகிறாங்க, முருகர்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் என்ன ஒன்று குறையினா அம்மா என்ன சொல்கிறான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவர் போய் கேட்பாரு, அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னா. எங்கள் வீட்டில் வந்து ஒரு காம்பவுண்டு சுவரில் வால் இப்படி செவில் விரிஞ்சுங்குது, அதை கரெக்டாக சொல்கிறாங்க. அதுபோல் உங்கள் அவனை வந்து அந்த காம்பவுண்டு வால் சரி பண்ண சொல்ல மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுபோல் பேசுகிறாங்க. அது யார்கிட்ட பேசுகிறாங்க, அவர்கிட்ட தான் பேசுகிறாங்க. நம்ம பேசக்கூடிய பெருந்தன்மை உள்ளது அவங்க அம்மா தான். இது வரைக்கும் எந்த கோயிலுமே நான் அதை போல பார்த்தது கிடையாது. இங்கே வந்து அம்மா வந்து பேசுகிறாங்க, அது ஒரு பெரிய மகத்துவம். வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. உத்தரவு கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க, அப்படிதான். இங்கே அப்படி கிடையாது, நேரடியாக பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது நம்மகிட்டலாம் பேச மாட்டாங்க. அது கேட்டு சொல்லணும், அப்படியே கரெக்டாக துல்லியமாக சொல்கிறார். எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் கூட சொன்னார்,
இது போல் அம்மா இப்படி சொல்கிறாங்க, இது போல் நடக்க சொல்லு. எங்கள் வில்லியனூரில் இருக்குது ஒரு பொண்ணு, அது இது போல் வேணாம், இதெல்லாம் வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு அது விட மாட்டேங்கிறாங்கன்னு பெரிய அந்த நாய் வளர்த்தா பெரிய கஷ்டமாக வரும்னு தான் அம்மா சொன்னாங்க. அதையும் அடகு மண்ணு உள்ள விட்டுது. நான் இப்போ அது இப்போ விடாதால, அந்த நாய் விடாதால 2 மாதம் அவர்கிட்ட பேசவே இல்லை, பேச்சே வச்சுக்கல, இன்னது வரைக்கும் பேசவே இல்லை. அங்கே போயிட்டு வந்து நான் பேசுகிறேன், எப்போ நம்ம சொன்னதை கேட்கல, அப்புறம் என்ன அதுக்கு அங்கே நாங்கள் எப்பயுமே அம்மா என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே முழுமையாக நாங்கள் வந்து வருவேன். ஒவ்வொரு முதல் வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வந்திருந்தேன். இப்போ இந்த கோர்ட்டில் சில இருக்குதுல்ல, அதாவது செவ்வாய் காலைல சாயங்காலம் வரணும், அது கோர்ட்டில் இருந்தாலும் வர முடியல. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா கூட வெள்ளிக்காம ஞாயிற்றுக்காம கண்டிப்பாக வரும். திருத்தி அம்மா அது பேசுறவங்க, அவங்க நம்மள மாதிரி இல்லை, பேசக்கூடியவங்க. Qué